ஜப்பானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். ரிக்டர் அளவுகோலில் 6.0 இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் அங்கு மக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். ரிக்டர் அளவுகோலில் 6.0 இந்த நிலநடுக்கமானது பதிவாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ரிக்டர் அளவுகோலில் 6.0 நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. மீண்டும் ஜப்பானில் கூடுதல் விவரங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குதாங்க? மத்திய ஜப்பான் கடற்பகுதியை ஒட்டிய பகுதியில் தான் இப்ப இந்த நிலநடுக்கம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அளவுகோல்ல ரிக்டர் அளவுகோல்ல 6.0 அளவா ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு நிலநடுக்கத்தால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்கள் எதுவும் இது வரைக்கும் தெரிவிக்கப்படல. ஆனா இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதி, அதாவது அது கடுமையா உணரப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில தான் ஜப்பானுடைய அணுமின் நிலையங்கள்ல ஒன்னான காஷிவாசாகி கரிவா அணுமின் நிலையம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அதனால அந்த பகுதியில வேற எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, அந்த அணுமின் நிலையத்துக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்ற விவரங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த நிலநடுக்கத்தின் காரணமா சுனாமி எச்சரிக்கை எதுவும் இதுவரை ஜப்பான் அரசாங்கத்தின் சார்பா விடப்படல. ஆனா ஏற்கனவே மேற்கு பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தின் காரணமா கடுமையான பாதிப்பு அப்படின்றது ஜப்பான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மீட்பு பணிகள் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துகிட்டு வருது. சீரமைப்பு பணிகள்லாம் இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இப்ப மற்றொரு பக்கம் ஜப்பானுடைய இன்னொரு பக்கத்துல இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. 6.0 ரிக்டர் அளவுகோல்ன்றது ஆபத்தான ஒரு அளவா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கட்டிடங்கள் கடுமையான முறையில குலுங்கி இருக்கு. அதே மாதிரி தென்கொரியா மற்றும் வடகொரியா பகுதிகளிலையும் எதுவும் பாதிப்பு, இந்த நிலநடுக்கத்தால வேற எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்ற கண்காணிப்பை சர்வதேச நிலநடுக்க ஆய்வுக்கான அந்த மையம் அப்படின்றது கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்தால ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்களை எதுவும் சொல்லல. பட் ஆனா பாதிப்பு இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. தொடர்ந்து நம்ம இதுக்கான தகவல்களை சேகரிப்போம். புத்தாண்டன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதற்குள் ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பேரிடர் ஆய்வுக்குழு என்ன சொல்கிறது? அடுத்தடுத்து இந்த நிலநடுக்கம் வந்ததற்கு ஆய்வுக்குழு ஏதாவது காரணத்தை சொல்லி இருக்கிறதா? மீண்டும் இதுபோல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? முன்னெச்சரிக்கை ஏதும் விடுக்கப்பட்டிருக்கிறதா நிரஞ்சன்? இந்த மாதம் ஜனவரி மாதம் முழுவதுமே ஜப்பான் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த நேர்கோட்டு அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள், நாடுகள் ஆகியவற்றில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஜப்பான்ல நூற்றுக்கணக்கான நிலநடுக்கம் சின்னதும் பெருசுமா அடுத்தடுத்து ஏற்பட்ட சூழல்ல இந்த மாதம் முழுவதுமே அது தொடர்வதற்கான காரணம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதாக தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அது சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான கணிப்புகள் எதுவும் இது வரைக்கும் வெளியிடப்படல. ஏன்னா அப்கோர்ஸ் அதை கணிக்க முடியாத அளவாகவும் இருக்கு. சுனாமி எச்சரிக்கை விடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான அறிவியல் பூர்வமான காரணங்கள் இப்பதான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிலநடுக்கம் வரும்னு தெரியும். ஆனா ஒரே நேரத்துல அடுத்தடுத்து தொடர்ச்சியா நூற்றுக்கணக்கான நிலநடுக்கம் அப்படின்றது ஏற்படுறது, அதுவும் ஒரே செஸ்மிக் பாயிண்ட்ல இருந்து ஏற்படுறது அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயமா தான் பார்க்கப்படும். அந்த வகையில ஜப்பான்ல தொடர்ந்து ஒரு நிலநடுக்கத்திற்கான எச்சரிக்கையும் சுனாமிக்கான அந்த ஒரு தயார் நிலையும் தொடர்ந்து மக்கள் இருக்கணும் அப்படின்ற எச்சரிக்கை ஜப்பான் அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. நாட் ஓன்லி இன் ஜப்பான், நீங்க தென்கொரிய தீபகற்ப பகுதியாகட்டும், வடகொரியாவுடைய அந்த கடற்பகுதிகளாகட்டும், ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதியாகட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள், இந்த இடங்கள் எல்லாத்திலையுமே நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஏற்கனவே எச்சரிக்கையா கொடுக்கப்பட்டிருக்கு.